ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு முட்டை தோசை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பூண்டு, ஒரு முட்டை, ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள். முட்டையை மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கங்க. தோசைக்கல் நல்லா சூடானோன்னே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிக்கங்க. அந்த தோசைக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி எடுத்துக்கங்க. எல்லா இடத்துலையும் பட்டால் தான் தோசை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒன் சைடு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி மேலே போட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபுறமும் திருப்பி போட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடுங்க. இதுக்கு எந்தவித சட்னி எதுவுமே தேவையில்லை. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் பசங்க பூண்டு சாப்பிட மாட்டேங்காங்கன்னா இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க.